SH எலக்ட்ரானிக்ஸ் நிர்வாகத்தில் சங்கம் அமைத்ததன் எதிரொலியாக 12 தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற தொழிலாளர்களின் போராட்டம் 200 நாட்களை கடக்கிறது. மேலும் 28 டிசம்பர் அன்று வேலியோ லைட்டிங் நிறுவனம் மற்றும் SH எலக்ட்ரானிக்ஸ் தொழிலாளர்கள் காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர் கேட்டது என்னது? ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், தொழிற்சங்கம் வேணுன்றது. தொழிற்சங்கம் அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சட்டபூர்வமான ஒரு விஷயம்தான். அந்த சட்டபூர்வமான ஒரு விஷயத்தை ஏன் தடை செய்கிறாங்க? தொழில்கள்லாம் பேசும்போது சொன்னாங்க, அது தொழிலாளர் நலத்துறையா இல்லை முதலாளிகள் நலத்துறையான்னு. ஆமாம், அந்த சந்தேகம் தான் இன்னும் இருக்குது. கோர்ட்டே தலையிட்டு சாம்சங் நிர்வாகத்தில் அந்த இடத்துல தொழிற்சங்கத்தை பதிவு செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற அனுமதி கொடுத்துருக்கு. அப்போவும் இந்த தமிழக அரசும் மறுக்குது, இந்த தொழிலாளர் நலத்துறையும் மறுக்குது. 288 நாட்கள் தாண்டி நடைபெற்று வரும் GMT தொழிலாளர்களின் போராட்டத்தில் ஊதிய உயர்வு, இன்சூரன்ஸ், போக்குவரத்து உள்ளிட்ட நலத்திட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. பள்ளிக்கரணையில் அமைந்துள்ள தொழிற்சாலையின் முன் பந்தல் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொழிலாளர்கள். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக உணவு, 25 கிலோ அரிசி, மளிகை பொருட்கள் ஆகிய பொருட்களை 31 டிசம்பர் அன்று வழங்கினர் தனிநபர் ஆதரவாளர்கள். இவ்வாறான ஆதரவின் தொடர்ச்சியாகவும் பேச்சுவார்த்தையின் வெளிப்பாடாகவும் விரைவில் ஊதியம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுகாதாரத்துறையை தனியார் மயப்படுத்தும் திட்டத்தை மாநகராட்சி கையில் எடுத்து வருகிறது. இதனை தொடர்ச்சியாக எதிர்த்து வரும் LTUC சங்கத்தை சார்ந்த துப்புரவு பணியாளர்கள் பல கட்ட போராட்டத்தை கையில் எடுத்து வருகின்றனர். இதையடுத்து ஜனவரி 3 அன்று பொங்கல் போனஸ் வலியுறுத்தியும் பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தியும் ஜோன் 5 தொழிலாளர்களின் மாநாடு கண்ணப்பர் திரளில் நடைபெற்றது. மேலும் தனியார் மயத்தை எதிர்த்து ஒருமித்த குரலாக அடுத்தடுத்த மாநாடுகளை திட்டமிட்டுள்ளது தொழிற்சங்கம். பார்க்கும்போது ஒரு 2 மாசம் வேலைக்கு வராத வேலைக்கு கேட்கும்போது உங்களுக்கு தான் தனியாருக்கு போகும்போது எதுக்கு வந்து வேலையை பத்தி கேட்குறீங்க? சோனல் ஆபீசர் பேசியிருக்காங்க. சரி, நமக்கு தெரிந்த தகவல் மூலமாகவும் எல்லாத்தையும் கேட்டு பார்த்ததுல பிப்ரவரி மாசம் தனியாருக்கு போவதாக உறுதியாக தெரிவிக்கிறோம் என சொல்லுகிறார்கள். பிப்ரவரி மாசம் தனியாருக்கு 5வது மண்டலம் போக போறதா உறுதியா சொல்றாங்க. 6வது மண்டலமும் இதை ஒட்டி போகும் அப்படின்ற தகவல்களும் அடுத்து. இந்த நேரத்தில் தான் நம்ம இந்த தகவல்கள் சொல்வதற்கு முன்னாடியே நம்ம 5வது மண்டல மாநாடும் 6வது மண்டல மாநாடும் நம்ம அறிவிச்சிட்டோம். 7வது மண்டல மாநாடு அறிவிச்சிட்டோம். கோர்ட் எல்லா நேரமும் நமக்காக காத்துட்டு இருக்குமா? உத்தரவு போடலாம், இதெல்லாம் காப்பாற்றணும் காத்துட்டு இருக்குமா? 85% நீதிபதிகள் இந்த சமூகத்தினுடைய முதலாளித்துவ நடவடிக்கைக்கு ஆதரவானவர்கள். தொழிலாளிகளுடைய நலன் பற்றி மக்களை பற்றி யோசிக்கிறவங்க இல்லை. ஒரு 10% அப்படி இப்படி, ஒரு 5% தொழிலாளிகளை பற்றி யோசிக்கிறவங்க. இந்த ஒரு வருஷம் நம்ம நீடிச்சிருக்கோம்னா தொழிலாளர்களுடைய கடுமையான போராட்டங்கள் காரணமாக நீடிச்சிருக்கோம். பணி நிரந்தரமே பெற்றுறாங்க. அவங்களாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிச்சா? போக்குவரத்து தொழிலாளிக்கு இன்னைக்கு அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு பென்ஷன் ஏற மாட்டேங்குது. பென்ஷன் பணமும் கொடுக்க மாட்டேன்றான். அரசு ஊழியர் ஆசிரியருக்கு பென்ஷன் இல்லை. நம்மளே 2003 பிறகு சேர்ந்தவங்களுக்கு பணி நிரந்தரமானவங்களுக்கு பென்ஷன் இல்லை. சமூகத்தில் போராடாம எதுவும் நடக்காதுன்னு நிலைமையில வச்சிருக்கான். அவங்க எல்லாருமே இன்னைக்கு செல்வ செழிப்புல வாழ்றாங்க. இந்த பெருநிறுவனம் ராம்கி தான் வரப்போறதாக உறுதியான தகவல் சொல்றாங்க.